வணக்கம். தமிழ் சரஸ்வதியும் சரியில்ல. ராகினி அர்ஜுன் மேலே சொத்து எழுதி வைக்க போகிறாங்க. அதே நேரத்தில் தமிழ் போலீஸ் இன்ஸ்பெக்டரை வர வச்சு அதை தடுக்க பார்க்குறாங்க. ரெண்டு பக்கம் வாக்குவாதம் நடக்குது. அப்போ எந்த ஆதாரத்தோட அதை வந்து தடுக்க வரீங்கன்றாங்க. நான் எந்த கொலையில் சம்மந்தப்படலான்ட்டு அர்ஜுன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. நான் ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன். மேக்னோட மாமா வாக்குமூலம் கொடுத்துருக்காருன்ட்டு அவர் வீடியோ ஆதாரம் காட்டுறாரு. அதை பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எழுதி கொடுக்காத மாதிரி எழுதி கொடுக்காத வேணான்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் போலீஸ் கமிஷனரு இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அது பொய்யான தகவல். தமிழ் அவருக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்து தான் பொய்யா அவருக்கு வாக்குமூலம் கொடுக்க வச்சுருக்காருன்ட்டு அதை பார்த்துட்டு நான் இந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன் பாருன்னொன்னே அந்த வீடியோவை பார்த்துட்டு இவர் உள்ளே வந்துட்டு கோத்தோட என்ன தமிழ் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்கன்ட்டு அவர் வந்துட்டு வீடியோ ஆதாரத்தை காட்டினோன்னே அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ராகினி இவங்க மேலே கோவப்பட்டு சொத்தை எல்லாத்தையுமே அர்ஜுன் மேலே எழுதி வச்சிடுறாங்க. இதை பார்த்ததும் வீட்டில் இருக்கிறவங்களா ஷாக் ஆகிட்டு கிளம்புறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா போட்ட முன்னால் நம்ம பையன் நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டாங்க. ராகினியும் நம்ம பையனும் சேர்ந்து அவங்க சொத்தெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்கன்ட்டு இவங்க சந்தோஷமாக சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. அர்ஜுன் எப்படி பார்த்தாலும் அவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க. அவங்கள நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்ட்டு அவர் தமிழ் வீட்டில் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. கோதை உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டால, இத்தனை வருஷம் உழைப்பை வேஸ்ட் பண்ணிட்டால, என்னோட பொண்ணு நான் வளர்த்த வளர்ப்பு தப்பாக போயிடுச்சுன்ட்டு அவங்க அழுகுறாங்க. எல்லோரும் சமாதானப்படுத்தினா கூட சமாதானம் ஆக முடியல. இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சொத்து இவ்வளோ பேர்பட்ட முட்டாள் பண்ண பெற்று வச்சு நம்ம எவ்வளோ தூரம் சொல்லி கூட அவனை பற்றி புரிஞ்சிக்காம அவனுக்கு எழுதி வச்சுட்டால, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ட்டு அவங்க அழுகுறாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம சின்ன ஓட்டம் தான் கூட எழுதி வாங்கிடலான்னு தமிழ் சொல்கிறாரு. நாங்கள் போயிட்டு வக்கீலை பார்த்துட்டு வரோன்ட்டு வக்கீலை வந்து பார்த்து நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ராகினி தான் மனசு வைக்கணும், நான் குழப்பத்தில் எழுதி கொடுத்துட்டேன், அதனால் அது எனக்கு திரும்ப கிடைக்கணுன்ட்டு நீங்கள் போயிட்டு கோர்ட்டில் பதிவு பண்ணிங்கனாக்கா 1 வாரம் ஆகும் அது அர்ஜுன் பேருக்கு வரத்துக்கு. அந்த 1 வாரத்துக்குள்ளார நீங்கள் ராகினியை சம்மதிக்க வச்சு நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு அங்கே சொன்னீங்கனாக்கா அதை நிறுத்திட்டு திரும்ப வாபஸ் வாங்கிடலாம் சொல்லும்போது அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்துட்டு வக்கீல் இதை சொன்னாருன்ட்டு வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராகினியோட மனசை மாற்றி திரும்ப வாங்கிடலாம், ராகினிக்கிட்ட இவனை பற்றி நிரூபிச்சுட்டு வாங்கிடலான்ட்டு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி உங்கள் கைக்கு வரும்ன்ட்டு எந்த எந்த நம்பிக்கையில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு அர்ஜுன் வந்து கிண்டல் அடிக்கிறாரு. எதுக்காகடா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னொன்னே, நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களா, தோற்று போன மூஞ்சிங்களா பார்த்து ஆறுதல் சொல்லலாம் தான் வந்திருக்கோம், இப்போ கூட உங்களை செலவுக்கு நான் தான் பணம் கொடுக்கணுன்ட்டு அதை கேட்டு இவங்க எல்லாருமே அர்ஜுனுக்கு அவங்க மாமாவுக்கு திட்டுறாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. அர்ஜுன் சிரிக்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.